அருமையான ப்ரோக்ராமுக்காக நாங்கள் வந்து விழுப்புரம் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அவுட்லுக்கு, கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் இப்போ ட்ராவல் பண்ணுறோம். என்னோட ஒரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. என்ன சொல்கிறது, அவங்க ஒரு பேரழகி, அப்புறம் ஒரு அருமையான நடிகை. இதை தாண்டி என்னை கலாய்க்கிறதுக்குனே பிறந்த ஒரு ஜீவன். ஸோ இதுக்குன்னே வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ இப்போ இவங்க கூட நான் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண போகிறேன். அதோட அனுபவங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். முதல்ல அவங்க யாருன்றதை நீங்கள் பார்த்துருங்க. கலாய்க்கிறதுக்குனே வந்து எனக்கு பிறந்தது. நான் என்ன பண்ணுவேன், என்ன மாதிரி இவருக்கு மரியாதை கொடுக்க யாருமே யாருமே கிடையாது. நீங்க செட்ல கேட்டு பாருங்க, இவர் உட்கார்ந்தா இப்ப எனக்கு கார்ல நிக்க முடியாதுன்னு நான் உட்கார்ந்துருக்கேன்ல, இவர் உட்கார்ந்தா நான் உட்கார கூட மாட்டேன். அவ்வளவு மரியாதை. இப்ப கார்ல கூட நான் உட்கார்ந்திருந்தேன்னா இவங்க இதை ஓபன் பண்ணிட்டு நின்னு வருவாங்க. ஆமா, ஆக்சுவலி பட் ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ் நான் உட்கார்ந்துட்டு வரேன். சரி, இப்ப நீங்க ஏதோ ஒரு ப்ரோகிராமுக்காக போறீங்க. என்ன பண்ண போறீங்க அங்க போய்? தெரியாது. யாருக்கு தெரியும்? நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, நான் கமலேஷ் ஆர்கனைஸ் பண்றாரு அப்படினே நான் அத பத்தி எதுவுமே கேட்காம அண்ணா நீங்க கூப்பிடுங்களா நான் வரேன் அப்படி வந்து அதான் இந்த ட்ரஸ்ட் இதெல்லாம் வந்து இவருக்கு புரியாது. நான் கலாய்க்கிறேன் பாரு, பட் நான் அப்படி கிடையவே கிடையாது. பாருங்க எப்படி எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க. பாரு எவ்வளவு அழகா இருக்கா. இந்நேரம் வந்து ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் ஆகி எல்லாரும் வந்து வேற ரேஞ்சில ஹரிப்ரியா பாத்துருக்கு. மெட்டீரியலாவும் இருக்கு வேணாம், எனக்கு வந்து நல்ல கேரக்டர்ஸ், கதாபாத்திரங்கள் பண்ணணும். நல்ல ஐ மீன் எனக்கு நான் வந்து என்னோட நடிப்பை நான் ஜஸ்டிஃபை பண்ணி என்னோட ஜாபை நான் ஜஸ்டிஃபை பண்ணி எல்லாரும் அதுக்குதாம்மா இருக்கோம். பட் கடவுள் வந்து எக்ஸ்ட்ராடினரியா ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்காரு அப்படின்னும் போது அதை நம்ம பயன்படுத்தணும்ல. சோ அப்ப இந்த பேர் அழகா கொடுத்திருக்காரு, இதை நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன வச்சு என்ன பண்ணணும்னு தெரியும், அவர் பாத்துக்கணும். எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இன்னொரு 10 நிமிஷம் நான் கண்டென்ட் தருவேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு கார் ஏறிட்டாலே நான் தூங்கிடுவேன். ஆமா, எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க கண்டென்ட் ரெடி பண்றோம். ஏன்னா அதுக்கப்புறமா தூங்கிட்டாலும் எழுப்பியாவது நான் கண்டென்ட் பேசுவேன். வீடியோ எடுத்துனே வாங்க வேணாம். இல்ல நான் எழுப்பி பேசுவேன். நீங்க கவலைப்படாதீங்க மக்களே, இவங்க தூங்குறதையும் நான் போடுறேன். உங்களுக்கு எப்படி தூங்குறாங்க வேண்டாம், தூக்கத்துல யாராவது எழுப்பினா ரொம்ப திட்டிடுவேன். ஓகே, கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. பாய். 15 minutes later. பாருங்க நம்ம ஊர் ஹைவேஸ் வந்து என்னமா இருக்கு பாருங்க, அப்படியே ஃபாரின் மாதிரி இருக்கு. சிங்கார சென்னை சும்மா இல்லைங்க, அவ்வளோ அழகா இருக்கு. ஸ்கை செம்மையா இருக்கு, கிளைமேட்டும் சூப்பரா இருக்கு. அநேகமா மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வாவ், நான் சொன்ன மாதிரி கிளைமேட் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, செம மழை. ஸோ இதில் ஒரு 100 கிலோமீட்டர் நம்ம சேல் பண்ண போகிறோம் அப்படின்னா செமையா இருக்கும். ஓகே, நான் சொன்ன மாதிரி இளையராஜா பாட்டு, மழை. வாவ், நானும் ஹரிப்ரியாவும் வந்து இளையராஜா ஃபேன்ஸ். எஸ் லாங் டிராவல் இளையராஜா சாங், இளையராஜா ஃபேன்ஸ். பாரு மழை எப்படி இருக்கு பாரு, தெரிக்குது. செம. One eternity later. நாங்கள் வந்து விக்ரவாண்டியில் இருக்கோம். விக்ரவாண்டியில் ஒரு சின்ன ரெஸ்ட் போட்டிருக்கோம். ரெஸ்ட் போட்ட இடத்துல நாங்கள் டீ சாப்பிட்லாம் அப்படின்னு வந்துருக்கு. பாருங்கள், ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கள் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் எல்லா அக்காவும் தெரியுதா? ரொம்ப நேரமா டீ கேட்டுட்டு இருக்கேன், இப்பதான் எனக்கு டீ வாங்கி தராரு. ஸோ வேற ஏதாவது சாப்பிடலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, நாங்கள் கூடிய விரைவில் சந்திக்கிறோம். ஓகே, இப்போ டீ கடையெல்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து டேரெக்டாக நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு போனோம். ஃபங்க்ஷனுக்கு போனால் அங்கே எல்லா ஃப்ரெண்ட்ஸு, கூட நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஃபன் லவ்விங்காக இருந்துச்சு. ஜாலியாக பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும்.
இல்லாமல் அப்படியே ஸ்டேஜுக்கு ஏறி மணமக்களை வந்து வாழ்த்திட்டு சரி ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அது வந்து ஒரு எண்டு கொடுக்கணுமே. ஸோ அப்போ அங்கே இருந்து நம்ம எங்கேயாவது ஒன்றா சேர்ந்து சாப்பிட போவோம் அப்படின்னு முடிவு போனோம். அங்கே ஜாலியாக சாப்பிட்டோம், என்ஜாய் பண்ணோம். இப்போ அதை பார்ப்போம். பில்லு இதுக்கு மட்டும் போட மாட்டேன். இதுக்கப்புறம் நான் போய் வீட்டில் வாய் மூடின்னு இருக்கணும்ல, ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாத்தையும் நான் வாய் மூடிட்டு இருக்கிறதுக்கு தனி பில் போடுவேன். ஒரு நல்ல விஷயம்னா வீடியோக்காவும் வந்து என்கிட்ட கோச்சிக்க மாட்டாங்க, சிந்துவும் என்கிட்ட கோச்சிக்க மாட்டாங்க. இல்ல விஷயம் இல்ல பீடிக்கு இது சம்பந்தமே கிடையாது. என்ன இருந்தாலும் வந்து எதிர்நீச்சல் பாரு நீங்க. அப்படி சொல்ல வரீங்க. அவங்க வந்து வீட்லயும் தண்ணி தெளிச்சு விட்டாங்க, பீடியும் தண்ணி. ஐயோ கண்டென்ட் நீங்களே இல்ல. அண்ட் பீடியக்கா சிந்துவக்கா பிரச்சனையே இல்ல. வந்து இப்ப நீ பாசத்துல இந்த கண்டென்ட் எடுக்கல எனக்கு தெரியும். போட்டா எப்படி கொடுத்தி ஆகும்னு எனக்கு தெரியும். இப்ப வந்து இப்ப பாசத்துல இத எடுக்கறான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியும். அத பத்தி மூஞ்ச பத்தி அப்ப வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இல்ல அவன் வந்து இப்ப நாளைக்கு நான் எல்லா இடத்துலயும் வாய் மூடிட்டு இருக்கேன், தனி பில் போடுவேன். போன உடனே அவளுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும் பேசுறதுக்கு. இல்ல நான் ஒன்னு சொல்லட்டுமா, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் போய் அமைதியா இருப்பேன். இவரே தான் ஆரம்பிப்பாரு. சரி நான் பேசல. சரி பார்க்கலாம் பெட். இததான் நம்ம இப்ப கண்டென்ட்டா போட போறோம். ஆமா பிரமாதம். ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு அம்சரமா. கீழ கமெண்ட்ல என்னென்ன முடியுமோ மானே தேனே பொன்மானே. ஓகே டா. ஓகே டா.